கொண்டு வந்து ஏமாத்திடுவாளுங்க அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய அப்படி இல்லை. இது நிச்சயமா நம்ம பசங்களுக்கு அப்படி சொல்றது ஒரு வசனம் தான். அதாவது பாருங்க, நாம எப்படி போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அழகு தான் முக்கியம், எங்களுக்கு நாங்கள் பியூட்டி பார்லர் போயே ஆவோம், அப்படி ஒரு மனப்பாங்கில் இருக்கிறவங்க தான் பெண்கள். ஆனால் இப்படிப்பட்டவங்களை கூட நம்ம லைஃப்ல நம்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வியூவர்ஸுக்கு அப்படியே நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படின்னா ஃபயாஸ் வந்து நீங்க ஒரு திருமணம் பண்ணிக்க போற வந்து பெண் வந்து ரொம்பவுமே ஒரு 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 வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னு பாக்குறேன். எல்லாருமே மேக்கப் போட தான் அலையிறாங்க ஃபயாஸ், அதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. நம்மளுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே நம்ம தெரிவிச்சு கொள்றோம். சலமே, அதாவது இந்த பாருங்க, இந்த காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா க்ரீம் போடாத பெண்கள், மேக்கப் பண்ணாத பெண்கள் சொல்லி யாருமே இல்லை, சரிதானே? யாருமே இல்லப்பா, யாருமே இல்லை. ஆனா அந்த தரப்படி நான் சொல்றது, நம்ம பசங்க பாவம் இல்லையா, நம்ம பசங்க அவங்க நான் தானே காப்பாற்றிடணும். அதான் சொல்கிறேன் பசங்க, நான் இப்போ சொல்கிறது 5 விஷயங்களை நீங்கள் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் 2வது விஷயம், பியூட்டி பார்லர் போகும் பொண்ணுங்களை மட்டும் நம்பாதீங்க. ஃபயாஸ் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து அப்படி நம்மளுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிட்டாரு. இப்படியே நாங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தரத்துக்காக ரெடி ஆகிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக வந்து ஒரு காமெடி அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் உங்களுடைய இணையதளம் மூலமாக இணைந்து கொள்ளலாம். www.tamarafm.com மூலம் ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக இணைந்து கொள்ளலாம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என டைப் செய்து அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு காமெடி பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபோஷி. ஏய், எங்களை பார்த்தாலே நடுங்கிற பசங்க எங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? எங்கெல்லாம் அதர்மம் தலதுக்குதோ அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒருத்தன் வந்தே தீருவான். லோக்கல் சேனல்ல வருவானே அந்த பையன் பிஸ்தா பருப்பு சாப்பிடணும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். என்னையா டயலாக் பேசுற? மளிகை சாமான் லிஸ்ட் பச்சா இல்ல டயலாக் பேப்பர் பச்சையா? பிஸ்தா பருப்பு பைத்தம் பருப்புன்னு பனியன் விளம்பரம்யா. எங்க அந்த ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்? என்னையா இது? சார் ஏற்கனவே விளம்பரம் எல்லாம் பண்ணிருக்கான் சார். நல்லா பண்ணுங்க சார். காலையில பொங்கல் இட்லி வாங்கி சாப்பிட்டு தருதுல டயலாக் வராதா? பொண்ணை பார்த்தோன்னே இப்படி சொல்லி விட்டுட்டு சொதப்புற. தபார் மரியாதை வாயில இருந்தது அசிங்கமா வரதுக்குள்ள போயிடு. யோ எங்க நடிக்க வந்தேன் சார்? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன் சார். இவன் காலையிலேயே நல்லா சொதுப்பான்னு எனக்கு அப்பவே தெரியும். பிஸ்தா வாங்கணும்னா பிஸ்தா பண்ணின போடணும். சூப்பரா 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 சொட்ட. இதே போய் பண்ணியா போயா. நல்லா பண்ணுங்க. என்ன தத்ரூபமா நடிக்கிறான் பார். டேக் போலாம். சிவா நீ கிளம்பு. சிங்கம் சூர்யா மாதிரி வெறப்பா வந்துட்டு சுமாரான பொண்ணுக்கே இப்படி பாஸ் ஆர்யா மாதிரி வழிகிறானே, இவன் தாங்க நம்ம ஹீரோ. எல்லா படத்துலயும் வர மாதிரி இவன் பேரும் சிவா. பூவெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் இப்படி ஸ்லோ மோஷன்ல குதிக்கிறானே, இவன் தாங்க கேகே. இவன் கொடுக்குற பில்டப்லாம் பார்த்துட்டு ஏதோ ஊர் திருவிழாவில் உரியடிக்க போறதா தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த பில்டப்லாம் இவனுக்கு இல்லைங்க, டெங்கு காய்ச்சல்ல செத்து போன நம்ம ஆறுமுகத்துக்கு. கல்யாணத்துல வாழை மரம் கட்டுறதுல இருந்து கருமாதியில காக்காக்கு சோறு வைக்கிற வரைக்கும் ஒரு பேக்கேஜா பேசி எல்லா வேலையும் செய்யறதாங்க இவன் வேலையே. கேக்கேனா கல்யாணம் கருமாதி. டேய் ஆறு டப்பா என்ன வெயில கடுத்துருன்னு மணியை வச்சு மறைச்சின்னு வரியா? ஒழுங்கா பாடுறா, பட்டனி தரிச்சு பாடுறா. டேய் என்ன ஊதுற நீ? சங்கு ஊதுறேன். சங்கு எப்படி ஆறு நடிக்கிற மாதிரி பூன்னு ஊதுவாங்களா? ஒழுங்கா சத்தமா ஊதுறா. டேய் ஆறுமுகம் சாவு ஊதுறானா ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஊதுற. பேர புள்ளிங்கலாம் பாடியை போட்டு மேட்ச் பார்க்க போயிட்டு போனாங்க. ஒழுங்கா ஊதுறா. டேய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் ஜவுரி தலையா என்ன இல்லையா மாதிரி இடுப்பாட்டின்ற சாவு குத்து நல்லா வாங்கி குத்தணும். வா 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 நல்லா வாங்கி குத்து. போனா நெறி செய் வா வா வா. பாடி நவுத்தே 10 12 அவகண்டா அதுக்குள்ள பாடி குழியில இறங்கணும். சீரம் நவுரே.
அண்ணன் விட்டு சுவிட்சர்லாண்டா போயிருந்தாரு. பக்கத்துல ஒரு குழி தோண்டி போச்சிடுறேன் உன்னை, கவலைப்படாத. கோமதி கூட நான் அழுகுறேன், நீ உன் ஃப்ரெண்டு திலவதி அழுவோ. ஏய் கோமதி, என்னடி இப்பெல்லாம் கொல்தான குளிக்க வர மாட்டேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இப்படி வா, பக்கத்துல வா. என்ன அவங்க தாத்தா ஒரு பொணம் பின்னாடி போகுதேன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி பொண்ணுங்களுக்கு பிராக்கெட் போடுறானே, இதாங்க நம்ம கேகேவோட கேரக்டர். டைம் ஆயிடுச்சு வாடி. இல்லடி எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கும் ஏய் காவியா, வாட் ஹேப்பன்? இன்னும் ஏன் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க? அவன் மேல யாரோ ஒருத்தன் இங்க் அடிப்பேன்னு பயமுறுத்திருக்கான். இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு தான் அவ பயந்துட்டு இருக்கா. ஏப்ரல் ஃபுல்னா அடிக்கதான் செய்வானுங்க. ஏப்ரல் ஃபுல்னா பரவாயில்ல, அவன் ஏகாதசி, அமாவாசை, கிருத்திகை எல்லா நாளும் வந்து இங்க் அடிப்பானா. யார் அவன்? எந்த ஸ்கூல் பையன்? அவன் ஸ்கூல் பையன்லாம் இல்ல. பின்ன காலேஜ் ஸ்டூடெண்டா? இல்ல. வேற யார் தாண்டி அவன்? மச்சி, நம்ம டியூஷன் அக்கா மேல ஹோலி அன்னைக்கு கலர் பவுடர் பூசினானே, அவன் தானே இவன்? ஆமாண்டா, நேத்து எங்க அண்ணி போட்ட குளத்துல கூட தண்ணி ஊத்திட்டு ஓட்டான்டா. இவன் அட்டகாசம் தாங்கலடா. ஏ கிரவுண்டுக்கு கூட்டு போய் பெயிண்ட் ஊத்தி விட்டுலாம்டா. நீ தைரியமா போ, இன்னைக்கு எதாவது கரெக்டா பண்ணா நாங்க பாத்துக்கிறோம். சரி. கவியா, கவியா என்ன கண்டுக்காம போற? வேணாம், போயிரு. எங்க ஸ்கூல் பொண்ணு. ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பான்டா. ஃபோன் பண்றியா? இங்க ஒரு பிரச்சனை, உடனே வாங்கடா. இவனை கிரவுண்டுக்கு கூட்டி போய் அடிப்படா. என்னடா? பால் கூப்பிட்டுக்கடா, அப்ப பாருடா, வந்தோனே பாருடா. மச்சான் இங்க பாரு மச்சான், பிரச்சனை பண்றாங்க. அப்படியே ஒரு அட்டகாசமான காமெடி பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடப்போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நேர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டே வந்துட்டே இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபயாஸ் வந்து அப்படியே ஓடிட்டாரு, என்ன அப்படின்னே தெரியல. வந்து அப்போ அவர் வந்து நிறைய காமெடி அப்படியெல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்காரு. நம்மளுடைய நேர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நேர்களை அப்படியே தொடர்ந்து உங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். 12:30 மணி வரை எங்களோட அப்படியே நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து அட்டகாசமான பாடல்கள், காமெடியெல்லாம் தாரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்களோட இணையத்தில் மூலமாக இணைந்து கொள்ளலாம். www.tamarayfm.com என இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததான் ஒரு பாடல் அப்படியே தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து அப்படியே மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபூச்சி. போன காதல நானா கெஞ்சி கேக்குறேன், போனா போகுது காதல சொல்லி தொலையம்மா. வீணா நேரம் போகுது, என் மானம் கப்பல் ஏறுது, தானா வந்து காதல சொல்லி தொலையம்மா. நீ ஓகே சொல்லி தொலைஞ்சா தர குத்த போடுவேன், இல்ல வேணா சொல்ல துணிஞ்சா சுகசாங்க பாடுவேன். உனக்கு வெயிட் பண்ணியே பாடி வீக் ஆவுது, பேஸ்மெண்ட் ஷேக் ஆவுது, ஹார்ட் பிரேக் ஆவுது. லவ் சொல்லாதடா நெஞ்சில் ஆவுது, கரண்ட் இல்லாத ஊர் போல டார்க் ஆவுது. கனவுல வந்த வாரம் 2ல, மனசுல வந்த 3ஆம் வாரம்
வரமே ரத்தத்திலையும் நீதான் அட ஏமா ஏமா நல்லா பாத்துற கூச்சப்படாம நீ நல்லா இழுக்கிற லவ் சொன்ன மட்டும் ஏமா முறைக்கிற சரியே இல்லம்மா அட போமா போமா நோ நோ சும்மா சொன்னேன் அம்மா உனக்காக பிறந்தவன் நான் மட்டும்தாம்மா உன் கூட வாழவே தினந்தோறும் சாவர காப்பாத்த காதல சொல்லி தொலையேமா போனா போகுது காதல சொல்லி தொலையேமா உனக்கு வெயிட் பண்ணியே பாடி வீக் ஆகுது பேஸ்மெண்ட் ஷேக் ஆகுது ஹார்ட் பிரேக் ஆகுது லவ் சொல்லாததால் நெஞ்சிலா காவுது கரண்ட் இல்லாத ஊர் போல டார்க் ஆகுது அப்படி ஒரு தனுசு அட்டகாசமான பாடலை பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் வடபூச்சி. நாங்க வந்து நிகழ்ச்சி உற்சாகமா கொண்டு போறதுக்கு நானும் ஃபயாஸும் ரெடி ஆயிட்டே இருக்கிறோம் இல்லையா ஃபயாஸ்? ஆமா சொல்லமி, ரொம்ப உற்சாகமா கொண்டு போறதுக்கு நானும் சொல்லமி, ரொம்பவே உற்சாகமா அப்படியே கொண்டு போறதுக்கு நானும் ஃபயாஸும் ரெடி ஆயிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய நேயர்களை வந்து நாங்க சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக வேண்டி தான் நம்மளுடைய ஃபயாஸ் வந்து நிறைய அட்டகாசமான ஜாக்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து 2 விஷயங்கள் வந்து சொல்லிட்டாரு. 3 விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா ஃபயாஸ்? ஆமா சொல்லமி, நிச்சயமா. அதாவது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வியூவர்ஸ் யாரெல்லாம் இந்த உலகத்துல நம்ம நம்பக்கூடாது அப்படி சொல்லி ஒரு 5 விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அதுல 3வது இடத்துல இருக்கிறவங்க யார் தெரியுமா? எப்பவுமே கையில போனோட இருக்கிறவங்க, அடிக்கடி ஆன்லைன்ல இருக்கிறவங்க, இவங்கள தான் நம்பவே கூடாது. நம்ம 3வது இடத்துல இருக்கிறது இவங்க தான். எப்பவுமே கையில போன் வச்சிருக்கீங்களா? அப்போ ஃபயாஸ் நீங்க கூட போன் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஆன்லைன்ல சம்மகலை அத பாருங்க. இந்த பொண்ணை பத்தி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், நம்ம கியூட் பண்ண சொலமையை பத்தி. நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, நான் உங்களை கலாய்ச்சிக்கிட்டு தான் இருப்பேன், மொக்க போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப சொலமி ஏன் எப்பவுமே போனோட இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ஏன் எப்பவும் போனோட இருக்காங்க அப்படின்னு கேட்டா என்னம்மா சொல்றது? சம்டைம் வந்து ஒர்க் பண்றவங்க யூஸ் பண்ணலாம் இல்லையா ஃபயாஸ்? இப்ப நம்மள மாதிரி, அதாவது செலவிய மாதிரி ஒர்க் டைம்ல மட்டும் போன் யூஸ் பண்ணலாம் இல்லையா? சரமி, அதாவது இப்ப பாருங்க, இந்த தரப்படுத்தல்ல 3வது இடத்துல இருக்கிற இவங்க தான் ரொம்பவே முக்கியமானவங்க. அதாவது பிக் எப்படி சொல்ற, நோட் பண்ணக்கூடிய இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஆமா, அந்த 3வது இடத்துல வந்து இருக்கிறவங்க தான் ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி இல்ல. அத பாருங்க, அந்த பொண்ணு நம்மள சமாளிக்குது. அப்படி இல்ல சொல்லாம, இப்ப பாருங்க, யார்கிட்டலாம் இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்படுத்தல நாம சொல்லியிருந்தோம். 3வது இடத்துல அடிக்கடி ஆன்லைன்ல இருக்கிறவங்க, எப்பவுமே போனும் கையுமா சுத்துறவங்க, அவங்கள பத்தி தான் இப்ப சொல்லியிருந்தோம். அதாவது இவங்க பாருங்க சொல்லமி, பக்கத்துல இடியே விழுந்தாலும் அவங்க சட்டிங்க முடிச்சிட்டு தான் அப்புறம் தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இவங்கள்ட்ட. ஆமா, அது வந்து ஒரு ஆர்வமா போய் கொண்டிருக்கேன். எப்படி ஃபயாஸ் அதை வந்து இடைநிறுத்தம் செய்ய முடியாது இல்லையா? பாருங்க, அதாவது சலாமி தரப்புல இருந்தே இப்போ ஒரு நல்ல நமக்கு அருமையான ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு, நாங்க சட்டிங்க முடிச்சிட்டு தாங்க மத்த எதா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம சலாமி சொல்றாங்க. ஆமா, எதையுமே இடையில முடிக்க கூடாது இல்லையா ஃபயாஸ்? உங்களை மாதிரி இடையில அப்படியே விட்டுட்டு போக கூடாது இல்லையா? அதனால வந்து ஃபுல்லா அப்படியே ஃப்ளாப் பண்ணிட்டு அதெல்லாம் அப்படியே இடையில முடிக்க முடியாது. அந்த வேலைகளை வந்து அப்படியே முழுசா செஞ்சுட்டு தான் நாங்க அப்படியே விட முடியும் அப்படின்றது நான் உங்களுடைய நேயர்களுக்கு அப்படி நான் சொல்லிக்கிறேன் ஃபயாஸ். சரி சலாமி, அப்ப பாருங்க, அப்படியே நம்ம பசங்களுக்கு இதே இதில் நம்ம சொல்லிட்டோம். அதாவது பொண்ணுங்க கையில எப்ப பாரு போனும் கையுமாவே அலைவாங்க, போனோடையே இருப்பாங்க எப்பவுமே. இப்போ பாருங்க, பக்கத்துல யாராவது செத்து கிடந்தா கூட பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, உடனே தானே அவளை அழகா லைட்டா பண்ணிட்டு அப்படியே போயிட்டு செல்ஃபி எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கூட இருந்துட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டு செல்ஃபி எடுப்பாங்களா? அப்ப பசங்க எடுக்க மாட்டாங்களா? பசங்க எல்லாம் நல்லவங்க. பொண்ணுங்க தான் இப்ப என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்தாலும் அதுக்கு முன்னுக்கு வந்து செல்ஃபி எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் நீங்க தான் அப்படிங்கிறாரு ஃபயாஸ். ஓகே, அவர் வந்து நம்மளோட நம்மள வந்து அதாவது வந்து பெண்கள் அப்படியே மாட்டி கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு அவர் பேசுற விதத்திலேயே விளங்குது. நல்லா நம்முடைய நேயர்களுக்கு விளங்கி இருக்கும். நேயர்கள் அப்படியே எங்களோட இணையதளம் மூலமாக இணைந்து கொள்ளலாம். www.tamarayfm.com மூலமாக. சரி சலாமி, அப்படியே பாருங்க, இந்த டாப் 10
இந்த டாப் 5 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதில் நம்ம இந்த 3ஆவதை சொல்லியிருந்தவங்க அதிகமாக ஃபோனு கையுமா இருக்கிறவங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் நம்பாதீங்க பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இருந்தும் இந்த வருஷத்துக்கான ரொம்ப நல்லவங்களுக்கான விருது அப்படி கொடுக்க போனோம்னா யாருக்கு கொடுக்கலாம் சொல்லுவாங்க? ஆமாம், கண்டிப்பாக நான் இதை எக்ஸப்ட் பண்ணுறேன். தெரியுமா, செல்ஃபி யார் செத்து கிடந்தாலும் பரவாயில்லப்பா,